ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த பெரிய பூனை வந்து எங்கிட்ட இருந்து ஒரு அணிலை தூக்கிட்டு வந்துருச்சு. பாருங்கள், பாவம். அதை அணிலை தூக்கிட்டு வந்து குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த சின்ன பூனை பாருங்கள், அந்த அணிலை என்ன பாடுபடுத்துதுன்னு. அந்த பா அது உயிரோடு இருக்கா என்னன்னே தெரியல. பாருங்கள், அது என்ன பாடுபடுத்துதுன்னு பாருங்கள். ஒரு அணில் எங்கிட்ட இருந்தால் தீட்டு வந்து இதுகளுக்கு சாப்பாடுக்கு நான் காலையிலே பால் சோறு வச்சுட்டேன். இருந்தாலும் அந்த பூனைகள் அந்த நான்வெஜ்ஜை விரும்பி சாப்பிடுங்க இல்லையா, அதனால் பாருங்கள், அணில் எங்கிட்ட இருந்தால் தீட்டு வந்து அது என்ன பாடுபடுத்துதுன்னு பாருங்கள். அந்த அணிலை பாவம், அது உயிரோடு இருக்குதா என்னன்னு தெரியல. ஐயோ, கடிச்சு கோத்துறது. பாருங்கள், எப்படி தூக்கி தூக்கி போட்டு என்ன பாடுபடுத்துதுன்னு பாருங்க. ஆனால் இருக்கிறது குட்டி பூனையாக தான் இருக்குது. ஆனால் அணிலை பாருங்கள் என்ன பாடுபடுத்துதுன்னு பாருங்கள். இதுதான் ரொம்ப சேட்டை பண்ணுவோம். அந்த 3 புள்ளைங்களும் பாருங்கள், அது மாட்டில் போய் அவங்க அம்மா கிட்ட போய் பாருங்கள் பால் குடிக்குதுங்க. உங்களுக்கு தெரியுதா? ஆனால் அந்த பூனை மட்டும் பாருங்கள், அந்த அணிலை வச்சுட்டு என்ன பாடுபடுத்திட்டு கிடக்குன்னு. செத்துருச்சு அது அணில். இது நான்வெஜ்ஜுக்கு தான் அதான் செய்யும். அவங்க வீட்டு கூட சுற்றி வருது பாரு. இதெல்லாம் சாப்பிட முடியல. ஆனால் என்ன கடி கடிக்குதுன்னு பாரு. பாவம், குட்டி புண்ணியாக இருந்துட்டு என்ன கடி கடிக்குதுன்னு பாரு. கடிச்சிருச்சு மண்டை. ஐயோப்பா, கருக்கு புருக்குன்னு சத்தம் கேட்கல. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எப்படி வந்து அணில வந்து கடிச்சிட்டு இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா என்ன பாடுபடுத்துதுன்னு பாருங்கள். பாருங்கள், இவ்வளோ நேரம் வந்து அந்த பூனை சாப்பிட்டுச்சு. இப்போது அது சாப்பிட்டு முடிச்சிருச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பூனைக்கு கொடுத்துருக்கு. நீ இது சாப்பிட்டு இது சாப்பிடும். அதாவது அம்மா கொண்டு வந்து அணிலை தூக்கி வந்து போட்டுச்சு. போட்ட உடனே இது நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக பாருங்கள். வயிறை பாருங்கள், நல்லா விட்டி மாதிரி இது சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்து இப்போ ஓடிடுச்சுங்க அங்கிட்டு. அடுத்து ஒவ்வொரு பூனைகளாக மாறி மாறி சாப்பிடுதுங்க பாருங்கள். ஒன்று சாப்பிட்டுட்டு போட, அப்புறம் திருப்பி ஒன்று கொடுக்க, அந்த மாதிரி சாப்பிடுதுங்க. இப்போ இது சாப்பிட்டு போட்டுருச்சு. இப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள், அந்த பூனை சாப்பிடுது. அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, மிருகங்களுக்குள்ளே கூட இவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்குது. ஆனால் மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பிடிச்ச பொருளை யாருக்கும் தராமல் நம்மளே சாப்பிட்ணுன்னு நினைப்போம். ஆனால் பாருங்கள், விலங்குகள் வந்து எப்படி கொடுத்து சாப்பிடுதுன்னு பாருங்கள்.